நான் சும்மாவே சிவப்பாயிரணும், எல்லாரும் என்னோட பழகுறவங்கலாம் சிவப்பா இருக்கிறாங்க, நான் மட்டும் கருப்பா இருக்கிறேன், கருப்பா இருந்தா எனக்கு அசிங்கமா இருக்கு, எனக்கு ஒரே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கு. கருப்பா இருக்கிறது ஒரு தவறு கிடையாது. அது நீங்கள் இயற்கையில் நீங்கள் அப்படித்தான். நீங்க சிவப்பா இருந்துட்டா உங்களுக்கு வாத்தியார் கூட மார்க் போட மாட்டாரு, வேலை ஈஸியா கிடைச்சிடாது, கல்யாணம் நடந்தா வீட்டுக்காரர் நல்லா பாத்துக்கிற மாட்டாரு. எல்லாத்துக்கும் தகுதி உங்களுடைய கல்வி, அறிவு, திறமை. இதுதான். இதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இளைஞர்கள். தயவு செய்து இந்த சிவப்பாகணும் 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 அதையும் மீறி உங்களுக்கு அது அத்தியாவசியம் என்று கருதினால் அதை செய்து கொள்ளக்கூடிய பொருளாதாரம் உங்களிடத்தில் இருந்தால் ஒரு நல்ல தோல் மருத்துவரை அணுகி அதுக்கு மருந்து மாத்திரைங்க, லேசர்ஸ், இந்த மாதிரி நிறைய பீல்ஸ், இதெல்லாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதை பொறுமையாக செய்து கொள்ளுங்கள். தயவு செய்து இந்த மாதிரி கடையில வாங்கி மருந்துகளை போட்டு முகத்தை கெடுத்து கொள்ள வேண்டாம். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்திய தோல் மருத்துவர்கள் சங்கம் இந்தியாவில் இது ஒரு 10 ஆண்டு காலமாக ஒரு போராட்டமாக, ஒரு இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு. ஆனா இன்னமும் அந்த தவறு நடந்துகிட்டே தான் இருக்கு. தயவு செய்து இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அப்படிப்பட்ட மருந்துகளை பயன்படுத்தி கொண்டிருந்தால் தயவு செய்து நிறுத்துங்கள். இன்னைக்கு தோல் நோய் சிகிச்சை, இதுல அதாவது தோல் நோய்கள், அதற்கு மருத்துவ ரீதியான சிகிச்சைகள் நிறைய இருக்கு.